Good morning. Good morning. Welcome all. நம்ம இன்னைக்கு வந்து Biomolecules chapterல second part video பார்க்க போறோங்க. Biomolecules chapterல second part video. ஓகேங்க. Good morning. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? chat பாக்ஸ்ல சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? போர்டு கிளியரா தெரியுதுங்களா? இந்த ரெண்டும் chat பாக்ஸ்ல ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. Good morning all. Welcome. Good morning. Welcome all. Good morning. Okay. So இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லிபிட்ஸ். நேத்து வந்து அமினோ ஆசிட்ஸ் படிச்சோம் இல்லையா? அமினோ ஆசிட்ஸ் ஈஸியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம லிபிட்ஸ் படிக்க போறோம். ஓகே. லிபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. சும்மா சொல்றேன், ஒரு ஆயில் ஒரு டிராப் அதுல விடுங்க. தண்ணியில அந்த ஆயில் மிக்ஸ் ஆகுமா? ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயிலும் தண்ணியும் ஆப்போனன்ட்ஸ், ரெண்டு பேரும் கலக்க மாட்டாங்க. தண்ணியில எண்ணெய் கரையில, அதுதான். அது போல இங்க எடுத்ததுமே சொல்லிட்டாங்க, லிபிட்ஸ் ஆர் ஜெனரலி வாட்டர் இன்சாலிபிள். தண்ணியில கரையாது. லிபிட்ஸ் தண்ணியில கரையாது. ஓகே. தே குட் பி சிம்பிளி ஃபேட்டி ஆசிட். அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிபிட் யாரு அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபேட்டி ஆசிட்ஸ். எப்படி வந்து நம்ம புரோட்டீன்ஸ்ல அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ்ல சேர்ந்துதான் புரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி லிபிட்ஸோட சிம்பிள் ஃபார்ம் என்னது? ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே. ஏ ஃபேட்டி ஆசிட் ஹேஸ் ஏ ஃபேட்டி ஆசிட்ல என்னென்ன பார்ட் இருக்காங்க? இப்போ அமினோ ஆசிட்ல யாரெல்லாம் இருக்கா? சென்டர்ல கார்பன் இருந்தாங்க, சைட்ல ஒரு கார்பாக்சில் குரூப், அமினோ குரூப், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஆர் குரூப். அந்த ஆர் குரூப் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி அமினோ ஆசிட் வந்து டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் மாறும். அதுபோல ஃபேட்டி ஆசிட் தான் சிம்பிள் லிபிட். அந்த ஃபேட்டி ஆசிட்ல யாரெல்லாம் இருக்காங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கார்பாக்சில் குரூப் இருக்காங்க அண்ட் ஒரு ஆர் குரூப் இருக்காங்க. அவ்வளவுதான். கார்பாக்சில் குரூப் attached to an R group. R group is variable, மாறுது இல்லையா? So carboxyl group ஓட R group joined ஆயிருக்கு. The R group could be a methyl or ethyl or higher number of CH2 groups. So நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த R groupல ஃபேட்டி ஆசிட்ல R groupல யாரெல்லாம் இருக்கா? ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது என்ன? ரெண்டு பேர் தான். ஒன்னு கார்பாக்சில் குரூப், COOH சொல்லுவோம்ல, கார்பாக்சில் குரூப் அண்ட் ஆர் குரூப். அந்த ஆர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா மெத்தில் குரூப் இருக்கலாம், எத்தில் குரூப் இருக்கலாம், இல்லைன்னா CH2 குரூப் வந்து நிறைய இருக்கலாம். எக்கச்சக்கமான நம்பர்ஸ், எத்தனை நம்பர் வேணா CH2 குரூப் இருக்கலாம். இந்த மூணு ஆப்ஷன் தான் அந்த ஆர் குரூப்ல இருக்கவங்க. அந்த CH2 குரூப் இருக்கு இல்லையா, அந்த மெத்தில் எத்தில் CH2 குரூப், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பன்ல இருந்து 19 கார்பன் வரைக்கும் இருக்கும். இது நீட் கொஸ்டின்ல கேட்கலாம், நோட் பண்ணிக்கணும். 1 to 19 கார்பன்ஸ் வரைக்குமே இருக்கும் அந்த கார்பன், அந்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். பால்மெட்டிக் ஆசிட்ல 16 கார்பன்ஸ் இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன். அதாவது கார்பாக்சில் குரூப்ல இருக்க கார்பனோட சேர்த்து ஆர் குரூப்ல எத்தனை கார்பன் இருக்கு? இதோட சேர்த்து 16 கார்பன் இருக்கு. எதுல? பால்மெட்டிக் ஆசிட்ல. சோ பால்மெட்டிக் 16, ஞாபகம் வச்சுக்கோங்க. பால்மெட்டிக் 16, பாப்பா பால்மெட்டிக் 16, இங்கிலீஷ்ல 16, பால்மெட்டிக் 16 கார்பன்ஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அரக்கிடோனிக் ஆசிட். அரக்கிடோனிக் ஆசிட்ல 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. அதுவும் கார்பாக்சில் கார்பனோட சேர்த்து. அவன் இங்க அழுத்தமா சொல்லியிருக்கான், கார்பாக்சில் கார்பனோட சேர்த்துதான் பால்மெட்டிக்ல 16, அரக்கிடோனிக்ல 20 கார்பன்ஸ் இருக்கு அப்படின்னு. மேபி அவங்க கொஸ்டின்ல வித்தவுட் கார்பாக்சில் கார்பன் எத்தனை கார்பன் அரக்கிடோனிக் ஆசிட்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வித்தவுட் கார்பாக்சில் கார்பன்னா 19, இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன்னா 20. சோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே போலதான் பால்மெட்டிக் ஆசிட்ல வித்தவுட் கார்பாக்சில் கார்பன்னா 15 தான். கார்பாக்சில் கார்பனும் சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா 16 கார்பன்ஸ் மொத்தமா பால்மெட்டிக் ஆசிட்ல இருக்கு. ஹையர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஃபேட்ல இருக்குங்கிறது நம்ம அவங்க சொல்றாங்க. Fatty acids could be saturated.
without double bond or unsaturated with one or more carbon double bonds. So இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், saturated unsaturated அப்படின்னா என்ன? saturated saturated fatty acid வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா இருக்கும். இந்த நெய், வெண்ணெய், இந்த கறியில எல்லாம் வாங்கும்போது, நம்ம மீட் எல்லாம் வாங்கும்போது கொழுப்பு ஒயிட் கலர்ல வைப்பாங்களா, அதெல்லாம். unsaturated அப்படிங்கிறது என்ன? ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் another simple lipid is glycerol. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேட்டி ஆசிட் பார்த்தாச்சு, ஃபேட்டி ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஃபேட்டி ஆசிட்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஆர் குரூப், இன்னொன்னு கார்பாக்சில் குரூப். ஆர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா மெத்தில், எத்தில் இல்ல CH2 குரூப் நிறைய நம்பர்ல இருக்கலாம். அந்த ஆர் குரூப்ல வந்து இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பனோட சேர்த்து எத்தனை கார்பன் இருக்கும்? 1 to 19 இருக்கும். அந்த 16 கார்பாக்சில் கார்பனோட சேர்த்து 16 கார்பன் இருக்கிறது பால்மெட்டிக் ஆசிட். அரக்னோனிக் ஆசிட்ல தான் உங்களுக்கு வந்து 19 இருக்கு, பட் கார்பாக்சில் கார்பனோட சேர்த்தா 20 இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து ஃபேட்டி ஆசிடோட சேர்த்து இன்னொரு lipid இருக்கு, simple lipid, that is glycerol. Another simple lipid is glycerol, which is trihydroxypropane. glycerolோட இன்னொரு பேர் என்னங்க? trihydroxypropane. Don't forget, இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். many lipids have both glycerol and fats. so lipidsல glycerol, fats ரெண்டுமே இருக்கும் நிறைய lipidsல. okay, here the fatty acids are found esterified with glycerol. glycerolம் fatty acidum combined ஆயிருக்கும். என்ன பாண்ட் ரெண்டு பேருக்கு இடையில இருப்பாங்க? எஸ்டர் பாண்ட் இருப்பாங்க, அதான் எஸ்டரிஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. சோ எஸ்டரிஃபைட்னா என்ன அர்த்தம்? fatty acid plus glycerol சேரும் போது ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிட்டு எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். they can be then monoglycerides. அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரு fatty acid இருந்தது ஒரு glycerolல அப்படின்னா மோனோகிளிசரைட்ஸ், டைகிளிசரைட்ஸ், ரெண்டு இருந்தா, மூணு இருந்தா ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். These are also called fats and oils based on melting point. So இப்போ வந்து லிபிட்ஸை நம்ம ஃபேட்னு சொல்லணுமோ சில சமயத்துல ஆயில்னு சொல்லுவோம். ஃபேட்னு எப்ப சொல்லுவோம், ஆயில்னு எப்ப சொல்லுவோம், அதுதான் இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ரொம்ப சிம்பிள் தான். லிபிட்ஸ் அப்படிங்கிறவன் யாரு? சிம்பிள் லிபிட்ஸ ஃபேட்டி ஆசிட் சொல்றோம், வாட்டர்ல கரைய மாட்டான். ஃபேட்டி ஆசிட், கிளிசரால்னு ரெண்டா பிரிக்கிறாங்க லிப்பிட. ஃபேட்டி ஆசிட்னா யாரு? ரொம்ப சிம்பிள். ஃபேட்டி ஆசிட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சில் குரூப் அண்ட் ஆர் குரூப். கண்டிப்பா கார்பாக்சில் குரூப் இருக்கும். ஆர் குரூப்ல யாரெல்லாம் இருக்கலாம்? மெத்தில் இருக்கலாம், எத்தில் இருக்கலாம், இல்ல CH2 குரூப் நிறைய நம்பர்ல இருக்கலாம். எப்படி வச்சுக்கிட்டாலும் கார்பன் நம்பர் ஆர் குரூப்ல 1 to 19 தான் இருக்கும். 16 கார்பன் இருக்கிற மாதிரி கார்பாக்சில் குரூப்போட சேர்த்து 16 கார்பன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேட்டி ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் பால்மெட்டிக் ஆசிட். 20 இருக்கிற மாதிரிக்கான எக்ஸாம்பிள் சார் அதிகபட்சமே 19 தான் இருக்கும். நீங்க அப்ப 20க்கு அராக்கிடோனிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர் குரூப்ல 19 கார்பன், கார்பாக்சில்ல ஒரு கார்பன், ரெண்டும் சேர்த்தா 20 வந்துடும். அந்த கன்ஃபியூஷன் நமக்கு அங்க ஓவர் ஆயிடுச்சு. அனதர் சிம்பிள் ஃபேட்டி ஆசிட் லிப்பிட் எது? கிளிசரால். கிளிசரால்னா யாரு? கிளிசரால் அப்படிங்கிறவன் வந்து ரொம்ப சிம்பிள். அவன்ல வந்து ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. எங்க கிளிசரால் ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன் அப்படிங்கிறவன் அவன் தான். இந்த கிளிசராலும் ஃபேட்டி ஆசிடும் மோஸ்ட் ஆஃப் த லிபிட்ல டுகெதரா தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் டுகெதரா இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில பாண்ட் இருக்கணும். அந்த பாண்ட் யாருன்னா எஸ்டர் பாண்ட். எஸ்டரிஃபைட்னா ஒன்னும் இல்ல, ஃபேட்டி ஆசிடோட கிளிசரால் வந்து பாண்ட்ல சேரும் போது இங்க வந்து உங்களுக்கு வாட்டர் வெளியே போயிடுச்சு. வாட்டர் வெளியே போய் ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகுறாங்க, அதான் எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, எஸ்டரிஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அனதர் சிம்பிள் கிளாசிபிகேஷன் ஆஃப் லிபிட் என்ன? ஃபேட் அண்ட் ஆயில். அந்த கரையிற தன்மையை பொறுத்து. ஓகே, மெல்டிங் பாயிண்ட்னா கரையிறது. ஆயில்ஸ் ஹேவ் லோயர் மெல்டிங் பாயிண்ட். கொஞ்சம் சூடுபடுத்தினாலே கொதிச்சிரும். இது ஆயில். எக்ஸாம்பிள் ஜிஞ்சலி ஆயில். ஜிஞ்சலி ஆயில்னா அந்த எள்ளு நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, எள்ளுல இருந்து எடுக்கிறது. செசாம் ஆயில்னு சொல்றோம்ல, அதுதான் ஜிஞ்சலி ஆயில். அண்ட் ஹென்ஸ் ரிமைன் ஆஸ் ஆயில் இன் விண்டர்ஸ். ஈவன் குளிர்காலத்துல கூட நல்லெண்ணெய் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மி டெம்பரேச்சர் ஆனா கூட அது லிக்விடா தான் இருக்கும், கட்டியா போகாது. கேன் யூ ஐடென்டிஃபை எ ஃபேட் ஃப்ரம் த மார்க்கெட்? மார்க்கெட் போயிட்டு ஃபேட் இதுதான் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நெய் சொல்லலாம்,
வெண்ணெய் சொல்லலாம், சீஸ், அதெல்லாம். அப்புறம் எனி ஆயில், அது வந்து நம்ம ஃபேட்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி. சம் லிபிட்ஸ் ஹேவ் பாஸ்பரஸ் அண்ட் பாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் தெம். தீஸ் ஆர் பாஸ்போலிபிட்ஸ். ஸோ பாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் அந்த லிப்பிட பாஸ்போலிபிட்ஸ் அப்படி சொல்றோம். தே ஆர் ஃபவுண்ட் இன் செல் மெம்பரேன். எதுக்கு எடுத்தாலும் நம்ம செல்லுலார் லெவல்ல என்னவாவது இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம செல் மெம்பரேன்ல பாஸ்போலிபிட்ஸ் இருக்கு. லிபிட்ஸ் பிளஸ் பாஸ்பேட், அவ்வளவுதான். லிபிட்ஸோட பாஸ்பேட் கம்பைண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பாஸ்போலிபிட், அவ்வளவுதான். கார்பனேட்டட், இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களே, பாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்கானிக் காம்பவுண்ட்னா கார்பன் காம்பவுண்ட் அர்த்தம். லிபிட் இஸ் ஏ ஆர்கானிக் காம்பவுண்ட், கார்பன் இருக்கு, அதோட பாஸ்பேட் ஆட் ஆயிருக்கு, பாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், பாஸ்போலிபிட் சொல்றோம். அது எங்க இருக்கு? செல் மெம்பரேன். நம்ம ஒவ்வொரு செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன்லயும் இருக்கு. அப்ப பாஸ்போலிபிட்ஸ் எவ்வளவு ஜாஸ்தியா நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் அவுட்டர் மெம்பரேன் என்னதுதான்? செல் மெம்பரேன். அந்த செல் மெம்பரேன்ல யார் இருக்கா? மெஜாரிட்டி பாஸ்போலிபிட்ஸ் இருக்காங்க. தே ஆர் ஃபவுண்ட் இன் செல் மெம்பரேன். இது நீட்ல கேட்ட கொஸ்டின். லெசித்தின் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். சோ லெசித்தின், பாஸ்போலிபிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? லெசித்தின். பாஸ்போலிபிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லெசித்தின், மறந்துடாதீங்க. Some tissues, especially the neural tissues. Neural tissues na enna artham? Neurons, நரம்பு செல்கள். Neural tissues have lipids with more complex structure. So more complex structure ஓட இருக்க லிபிட்லாம் நமக்கு neural tissues, neurons, nerve cellsல இருக்காங்க. மறந்துடாதீங்க. brain, spinal cord, அப்புறம் peripheral nerves சைட்ல போதுமே, அதெல்லாம். அதுல நமக்கு more complicated lipids இருக்காங்க. சரி. Living organisms have a number of carbon compounds in which heterocyclic rings can be found. Some of these are nitrogen bases. So இங்க நமக்கு ரொம்ப சிம்பிளா லிபிட்ஸ் இதோட முடிஞ்சாச்சு. லிபிட்ஸ் ரொம்ப ஈஸி தான். நோட்ஸ் எடுத்தா 5 பாயிண்ட்ஸ் கூட வராது, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா, தென் நம்ம வந்து இப்போ நைட்ரோஜன் பேசஸ்க்கு வரோம். நைட்ரோஜன் பேசஸ் பத்தி ஏன் சார் இம்பார்ட்டன்டா நம்ம படிக்கணும்? டிஎன்ஏ, RNA. ஜெனடிக் மெட்டீரியல் யாரு? டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ல 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பாஸ்பேட், இன்னொருத்தர் பென்டோ சுகர், அனதர் மனுஷன் யாரு? நைட்ரோஜன் பேசஸ். நைட்ரோஜன் பேசஸ். இந்த நைட்ரோஜன் பேசஸ ரெண்டா பிரிப்போம். என்ன? பைரிமிடின் ஆர் பிரிமிடின் and purine. pyrimidine and purine. பிரிஞ்சு போகும்போது, ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது உங்க கையில என்ன கொடுப்பாங்க? டிசியை கொடுத்து கிளம்பு அப்படிம்பாங்க. தைமின், சைட்டோசின், இந்த ரெண்டும் ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஷார்ட் ட்ரிக், அவ்வளவுதான். பிரிமிடின்ல தைமின், சைட்டோசின் வருவாங்க. பியூரின்ல அடினைனும் குவானைனும் வருவாங்க. ஞாபகம் வச்சுங்க. சோ இவங்க தான் நைட்ரோஜன் பேசஸ். இவங்களை பத்தி தான் படிக்க போறோம். எங்க இருப்பாங்க நைட்ரோஜன் பேசஸ்? டிஎன்ஏ, ஆர்என்ஏல இருப்பாங்க. அடினைன், குவானைன், சைட்டோசின், உராசில், தைமின் இருக்கு. சார் நீங்க தைமின், சைட்டோசின், அடினைன், குவானைன் சொன்னீங்க, யுராசில் சொல்லவே இல்லையே. யுராசில் ஆல்சோ பிரிமிடின். யுராசில் ஆர்என்ஏல மட்டும்தான் இருப்பாரு. யுராசிலுக்கு பதிலா தைமின் டிஎன்ஏல இருப்பாரு. சோ டிஎன்ஏ ஹேஸ் தைமின் அப்படிங்கிற பிரிமிடின். சைட்டோசின் ரெண்டுலயுமே இருக்கும். தைமினுக்கு பதிலா ஆர்என்ஏல யுராசில் இருக்கும். சோ யுராசில் எங்க மட்டும் தான் பார்க்க முடியும்? ஆர்என்ஏல மட்டும் தான் பார்க்க முடியும். தைமின் எங்க மட்டும் தான் பார்க்க முடியும்? டிஎன்ஏல மட்டும் தான் பார்க்க முடியும். மீதி 3 பேர் அடினைன், குவானைன், சைட்டோசின் ஆர்என்ஏலயும் இருப்பாங்க, டிஎன்ஏலயும் இருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாம அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட், when found attached to a sugar they are called nucleoside. ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜன் பேஸோட, அது அடினைனா இருக்கலாம், குவானைனா இருக்கலாம், சைட்டோசினா இருக்கலாம், ஒரு பென்டோ சுகர் அட்டாச்சா இருந்துச்சுன்னா அத நியூக்ளியோசைடு அப்படிம்பாங்க. அப்ப நியூக்ளியோடைடுனா என்ன? நைட்ரோஜன் பேஸ், சுகர், பாஸ்பேட், இந்த 3 பேர் சேர்ந்துட்டா நியூக்ளியோடைடு. சோ இது நீட் கொஸ்டின். நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது சுகர் பிளஸ் நைட்ரோஜன் பேஸ். சைட்ல எழுதிக்குங்க. எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க புக்ல. சோ சைட்ல நியூக்ளியோசைடுனா என்ன எழுதிக்கணும்? நியூக்ளியோ சைடு. இந்த இடத்துல இந்த லெட்டரை மென்ஷன் பண்ணிக்கங்க. நைட்ரோஜன் பேஸ்
எனி நைட்ரஜன் பேஸ் பிளஸ் பென்டோ சுகர் சேர்ந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோசைடு. மறக்க கூடாது, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் அடினைலிக் ஆசிட். பேரு அடினைலிக் ஆசிட், சாரி நியூக்ளியோசைடு எங்க இருக்கு? நியூக்ளியோசைட்ஸ். If a phosphate group is also found esterified to the sugar, they are called nucleotides. இப்போ என்ன சொல்றாங்க? சுகர்ங்கிறவன் இப்படி இருப்பான். சுகர்ல நைட்ரஜன் பேஸ் இருக்காங்க. நைட்ரஜன் பேஸ் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இந்த இதுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்படி இருந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோசைடு. ஓகேங்களா? சரி. அதே நியூக்ளியோடைட்னா என்ன சார்? சைடு எப்ப டைடா மாறுது, எஸ் எப்ப டீயா மாறுது அப்படின்னா நல்லா பாருங்க. சுகர் காம்பவுண்ட், நைட்ரஜன் பேஸ், அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், ஆர் ஆர்என்ஏவா இருந்தா தைமின் பதிலா யூராசில் இருக்கும். யாரோ ஒருத்தர் இதோட எஸ்டர் பாண்ட் மூலியமா பாஸ்பேட் வந்து சுகர்ல கலந்துருச்சுன்னா அவன் நியூக்ளியோடைடு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சுகர் இருக்கான், பாஸ்பேட் இருக்கான், நைட்ரஜன் பேஸ் இருக்கான். சூப்பர்மேன், ஸ்பைடர் மேன், அதோட ஷார்ட் ஃபார்ம் எஸ்பிஎன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், அதுல எஸ்பிஎன் மூணுமே வரும். சூப்பர் மேன் தான் நியூக்ளியோடைட். சூப்பர் மேன் ஞாபகம் வச்சுங்க, எஸ்பிஎன். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. சோ தட் நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது சுகர், பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ் மூணு சேர்ந்தது. நியூக்ளியோசைடுனா பாஸ்பேட் இல்லாம சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ் மட்டும். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் இதெல்லாம் ஞாபகமா சொல்லணும். அடுத்து நியூக்ளியோடைட்ஸுக்கு இந்த இடத்துல நியூக்ளியோடைட்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான். நியூக்ளியோசைடுக்கு பேர் என்னன்னு கொடுத்துருக்கான். கண்டிப்பா இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இங்க பாருங்க, அடினோசைன், குவானோசைன், சஃபிக்ஸ் முடிகிற அந்த 4 லெட்டர் பாருங்க. அடினோசைன், குவானோசைன், 2 பேர் தான் சைன். அடினோசைன், குவானோசைன். அடினைனும் குவானைனும் யாரு? பிரிமிடின், சாரி பியூரின். பியூரின் வந்து அடினைன், குவானைன். பிரிமிடின் யாரு? பைரிமிடின் ஆர் பிரிமிடின். பிரிமிடின் யாரு? தைமின், சைட்டோசின், யூராசில். பிரிமிடினோட சஃபிக்ஸ் என்ன? டின், டின், டின். பாருங்க, தயமிடின், யூரிடின், சைட்டிடின். பிரிமிடின் மட்டும் டின், டின், டின் முடியும். சார் அப்ப பியூரின் ரின், ரின், ரின் முடிய வேண்டியதானே? அப்படி கொடுக்கல, என்ன பண்றது? அடினோசைன், குவானோசைன், ஏஜிக்கு சைன், சைன் முடியும். எங்க நேம கொடுத்து இது என்ன, எது வந்து கரெக்டான நியூக்ளியோசைடு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. சோ நியூக்ளியோசைடோட நேம்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இப்போ அடினோசைன்னா யார் யார் இருக்கா? அடினைன் அப்படிங்கிற ஒரு நைட்ரஜன் பேஸ் கூட சுகர் இருக்கான், அடினோசைன். குவானைன் அப்படிங்கிற ஒரு நைட்ரஜன் பேஸ் கூட சுகர் இருக்கான், குவானோசைன். தயமின் அப்படிங்கிற ஒரு நைட்ரஜன் பேஸ் கூட சுகர் இருக்கான், தயமிடின். யுராசில் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற நைட்ரஜன் பேஸ் கூட ஒரு சுகர் இருக்கான், யூரிடின். சைட்டோசின் அப்படிங்கிற சுகர் கூட ஒரு நைட்ரஜன் பேஸ் கூட ஒரு சுகர் இருக்கான், சைட்டிடின். சோ அடினோசைன், குவானோசைன், தைமிடின், யூரிடின், சைட்டிடின் இவெல்லாம் நியூக்ளியோசைட்ஸ். சரி, நியூக்ளியோடைடுனா என்ன? பாஸ்பேட் வந்து சேர்ந்த உடனே. நியூக்ளியோசைட்னா சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ், இந்த 5 பேர் பார்த்தாச்சு. அவங்க கூட பாஸ்பேட் சேர்ந்ததும் இந்த நைட்ரஜன் பேஸா இருந்தது ஆசிடா மாறிடுது. ஏன்னா பாஸ்பேட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பாஸ்பேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? பாஸ்பாரிக் ஆசிட். பாஸ்பாரிக் ஆசிட். இந்த ஆசிட் வந்து இவனோட சேர்ந்துடுறான். அப்ப நியூக்ளியோடைடு வந்து அசிடிக்கா மாறிடுது. அதனாலதான் நியூக்ளியோடைட்ஸ்க்கெல்லாம் பேர் என்ன வச்சிருக்காங்க? அடினைலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட், குவானைலிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஆசிட், ஆசிட், ஆசிட் முடியுது. நியூக்ளிக் ஆசிட்ஸ் லைக் DNA, RNA consists of nucleotides only. வேற எதுவுமே கிடையாது. DNA is made up of nucleotides. RNA is made up of nucleotides. அவ்வளவுதான். நியூக்ளியோடைடை தவிர வேற எதுவும் இருக்காது. நியூக்ளியோடைடு யார் யாரெல்லாம் ஆயிருக்காங்க? சுகர், பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ். சோ நியூக்ளியோடைட்ஸ்லாம் சேர்ந்துதான் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணிருக்கு. நியூக்ளியோடைட்ஸ்லாம் சேர்ந்துதான் ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணிருக்கு. இனிமே உங்ககிட்ட யாரு கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்லணும்.
DNA எதனால ஆயிருக்கு? நியூக்ளியோடைட்ஸ் சார், பாலிநியூக்ளியோடைட்ஸ், மெனி நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்து டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணி, அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம். RNA எதனால ஆயிருக்கு? நியூக்ளியோடைட்ஸால ஆயிருக்கு. சிம்பிள் இல்லையா? DNA and RNA function as genetic material. DNAவும் RNAவும் genetic material. So genes அதுல இருக்கு. ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். இதுல வந்து பாருங்க, குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கும், இங்க செகண்ட் கார்பன் இருக்கும், இங்க தேர்ட் கார்பன் இருக்கும், இங்க ஃபோர்த் கார்பன் இருக்கும், இங்க 5th கார்பன், இங்க 6th. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், 5th கார்பன், இது 6th கார்பன். 6th கார்பன் வெளியில இருக்கு, 5 கார்பன் ரிங்குக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல ஓ இருக்கு இந்த ரிங்ல. ஓகேங்களா? அதே போல சுகர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்டோ சுகர், இது ரைபோ சுகர். ரைபோ சுகர் தான் உங்களுக்கு டிஎன்ஏல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், 5th கார்பன் இங்க இருக்கா. 5 கார்பன்ஸ் இருக்கும் ரைபோ சுகர்ல. இங்க தான் C5 கொடுத்துருக்காங்க, இங்க C6 கொடுத்துருக்காங்களா. இந்த 6 C எங்க இருக்குன்னு காமிச்சாச்சு. இங்க 5 கார்பன் எங்க இருக்கு காமிச்சாச்சு. ஓகே. அப்புறம் எல்லா இடத்துலயும் OH இருக்கும், பாத்துக்கங்க. இது நமக்கு தெரியும். அமினோ ஆசிட், கார்பாக்சில் குரூப், அமினோ குரூப், H. இந்த மூணும் அமினோ ஆசிட்ல காமன். இந்த மூணுமே அமினோ ஆசிட்ல காமன், கார்பன் நடுவுல இருப்பாரு. இந்த R குரூப் மட்டும் தான் மாறும். R குரூப்ல H இருந்தா கிளைசின், CH3 இருந்தா அலனைன், CH2OH இருந்தா செரைன். கொஸ்டின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க. அடுத்து ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது என்ன? கார்பாக்சில் குரூப்போட மெத்தில் குரூப், எத்தில் குரூப் அல்லது ஹையர் நம்பர் ஆஃப் CH2 குரூப் இருக்கும். இங்க நமக்கு இந்த குரூப் கொடுத்துருக்காங்க, பால்மிட்டிக் ஆசிட். பால்மிட்டிக் ஆசிட்ல மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கும்னு பார்த்தோம்? 16. இங்க 14 கார்பன், இங்க 3, 15, இதோட சேர்த்தா 16 கார்பன் இருக்கு பால்மிட்டிக் ஆசிட்ல. கிளிசரால் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. CH2, CH, CH2 எல்லாத்தோடையும் OH கம்பைண்டா இருக்கு. தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளிசரால். ட்ரைகிளிசரைட் கொடுத்துருக்காங்க. இங்க R1, R2, R3 3 R குரூப் இருக்கு. R1, R2, R3 அண்ட் ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கு இதுல. ஓகேங்களா? சரி, சைட் செயின் 3 சைட் செயின் இருக்கு, ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கு. தென் பாஸ்போலிபிட்ஸ், லெசித்தின் நம்ம செல் மெம்பரேன்ல இருக்கிறது கொடுத்துருக்காங்க. பாஸ்போலிபிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லெசித்தின் ஸ்ட்ரக்சர். அண்ட் கொலஸ்ட்ராலுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. தென் நமக்கு நைட்ரஜன் பேசஸ்ல அடினைன் வந்து ஹெட்ரோசைக்ளிக் ரிங்னு ஒரு வார்த்தை படிச்சோம். இங்க 2 ரிங்ஸ் இருக்கு. இது ஒரு ரிங்கு, இது ஒரு ரிங்கு. அடினைன்னா யுராசில் வந்து சிங்கிள் ரிங் இருக்கு. ரெண்டுமே ஹெட்ரோசைக்ளிக் ரிங் தான். ரெண்டுமே ஹெட்ரோசைக்ளிக் ரிங் தான். என்ன சார் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்? ஒரு ரிங்ல கார்பனும் இருக்கு, நைட்ரஜனும் இருக்கு. அதுதான் நம்ம வந்து ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிங் அப்படிம்போம். ஸோ இங்க கார்பன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு இந்த இடத்துல. ஸோ ரிங் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் நைட்ரஜன் இருந்தா அதுக்கு பேர் ஹெட்ரோசைக்ளிக் ரிங். ஸோ திஸ் இஸ் அடினைன் ஸ்ட்ரக்சர், இது உராசில் ஸ்ட்ரக்சர். அடினைன் இங்க வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை சுருக்கி பேரா மட்டும் எழுதிட்டாங்க. இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரை வெறும் நேமா எழுதிட்டாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை இங்க வரையாம இந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு இங்க வரைஞ்சி காமிச்சிட்டாங்கல்ல, அடினைன் பேர் மட்டும் இங்க எழுதிட்டாங்க. சரி, அதோட சுகர் சேர்ந்துச்சுன்னா சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ் என்னன்னு பார்த்தோம்? நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு. அதே போல யுராசில் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பதிலா பேர் மட்டும் இங்க எழுதிட்டாங்க. சுகர் இங்க இருக்கான். சோ சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ் யாரு? நியூக்ளியோசைட்ஸ். சோ இந்த நியூக்ளியோசைடுக்கு பேர் அடினோசைன். அடினைன் பிளஸ் சுகர் அடினோசைன், யுராசில் பிளஸ் சுகர் யூரிடின். ஓகே. இப்போ அடினைன், சுகர், பாஸ்பேட், அடினைலிக் ஆசிட். இட் இஸ் எ நியூக்ளியோடைடு. இட் இஸ் எ நியூக்ளியோடைடு. ஏன்னா நைட்ரஜன் பேஸ் இருக்கு, சூப்பர்மேன் வந்துட்டான் பாருங்க. சுகர் இருக்கான், பாஸ்பேட் இருக்கான், நைட்ரஜன் பேஸ் இருக்கான். இட்ஸ் எ நியூக்ளியோடைடு, அடினைலிக் ஆசிட். பாஸ்பேட் வந்ததும் இது ஆசிடா மாறிடுச்சு. ஓகேங்க, இந்த டயக்ராம்ல இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது primary and secondary metabolites. So the most exciting aspect of chemistry deals with isolating thousands of compounds, small and big,
from living organisms, determining their structure, if possible, synthesizing them. So எப்படி அதை சிந்தசைஸ் பண்றது, அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கெமிஸ்ட்ரியில வந்து நம்ம ஒரு காம்பவுண்ட் ஐசோலேட் பண்றதுலயே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டா இருக்க போகுது. அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நம்மளால எப்படி அது தயாரிக்கப்படுது, நம்மளால தயாரிக்க முடியுமா, சிந்தசைஸ் பண்ண முடியுமா, எப்படி சிந்தசிஸ் ஆகுது, பாசிபிள் சிந்தசைசிங் them, நம்மளால சிந்தசிஸ் பண்ண முடியுமா, தயாரிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட். ஓகே, இஃப் ஒன் வேர் டு மேக் லிஸ்ட் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் such as biomolecules na molecules present in the living organisms, மறந்துடாதீங்க. Such a list would have thousands of organic compounds including amino acid, sugars, lipids, etc. Okay. Next, for reasons that are given in section 9.1, we can call these biomolecules as metabolites. Yeah, metabolites 9.1ல அப்படி என்ன ஃபிகர்ல 9.1ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, திடீர்னு 9.1 ஃபிகர்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இதெல்லாம் டேபிள். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கவங்க எல்லாரும் நமக்கு வந்து பிரைமரி மெட்டபலைட்னு சொல்லுவோம். ஓகே, so for reasons that are given in section 9.1, we can call these biomolecules as metabolites. ஏன்னா பிரைமரி மெட்டபலைட், செகண்டரி மெட்டபலைட்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். நம்மளோட ஃபங்க்ஷனுக்குலாம் இது ஹெல்ப் பண்ணுது. In animal tissues, one notices the presence of all such categories of compounds shown in figure 9.1. ஃபிகர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கேட்டகரி அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ், அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த லிபிட்ஸ், அதெல்லாம் எல்லாமே இருக்கு. These are called primary metabolites. 9.1ல என்னெல்லாம் பார்த்தோம்? அமினோ ஆசிட் பார்த்தோம், லிபிட்ஸ் பார்த்தோம், லிபிட்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் லிபிட்ஸ் பார்த்தோம், இந்த கிளிசரால், கொலஸ்ட்ரால், இதெல்லாம், அண்ட் நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே பிரைமரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிரைமரி மெட்டபலைட்ஸ்னா என்ன சார்? போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், அனபாலிசம், கெட்டபாலிசம், இந்த மாதிரி நமக்கு பேசிக் ஃபங்க்ஷனிங்க்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாம் பிரைமரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். However, when one analyzes the plant, fungal and microbial cells, எதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணாலும், ஆனா அனிமல் செல் இதுல இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட், ஃபங்கல், மைக்ரோபியல் செல் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அனிமல் செல் சொல்லல. பிளான்ட் செல், ஃபங்கல் செல், மைக்ரோபியல் செல்ஸ். One would see thousands of compounds other than these called primary metabolites. So, other than these called primary metabolites na, இந்த லிபிட்ஸ், ஃபேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம், சுகர், கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் இல்லாம, பிரைமரி மெட்டபலைட் இல்லாம, அதர் தேன் தீஸ் கால்டு பிரைமரி மெட்டபலைட்ஸ்னா, இது இல்லாத மத்ததெல்லாம் பிரைமரி மெட்டபலைட்ஸ் அவங்க சொல்லல. பிரைமரி மெட்டபலைட்ஸ் சொல்றோம்ல, அது தவிர பிரைமரி மெட்டபலைட்ஸ் நீங்க சொல்றீங்களே யாரு? அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், இந்த மாதிரி நீங்க பிரைமரி மெட்டபலைட்ஸ் சொல்றீங்கல்ல, இந்த பிரைமரி மெட்டபலைட்ஸ் நீங்க சொல்றவன் போக வேற ஆட்கள், இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நம்ம, மற்றவர்கள், அதர் தென் பிரைமரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் வரா? ஆல்கலாய்ட்ஸ் வரா. தீஸ் ஆர் நாட் பிரைமரி மெட்டபலைட்ஸ். ஃபிளாவனாய்ட்ஸ், ரப்பர், எசென்ஷியல் ஆயில், ஆன்டிபயோட்டிக்ஸ், கலர்டு பிக்மெண்ட்ஸ், சென்ட்ஸ், கம்ஸ், ஸ்பைசஸ்லாம் வருவாங்க. இவெல்லாம் பிரைமரி மெட்டபலைட்ஸ் இல்ல, பிரைமரி மெட்டபலைட் அல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவனுக்குலாம் பேர் வைக்கணும்ல, செகண்டரி மெட்டபலைட்ஸ். which primary metabolites have identifiable function, while primary மெட்டபலைட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு டிஎன்ஏ, ஆர்என்ஏ சொன்னாங்க, அது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அங்க உடனே கொடுத்துட்டாங்க, ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கொடுத்துருந்தாங்க. லிபிட்ஸ், பாஸ்போலிபிட்ஸ் செல் மெம்பரேன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிரைமரி மெட்டபலைட் படிக்கும் போதும் அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வேணும். ஒவ்வொரு பிரைமரி மெட்டபலைட்டை படிக்கும் போதும் அது என்னவா ஹெல்ப் பண்ணுதுன்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு. ஆனா செகண்டரி மெட்டபலைட் பிளான்ட்ஸுக்கோ, அனிமல்ஸ் கிடையாது, பிளான்ட்ஸுக்கோ, ஃபங்கைக்கோ, மைக்ரோபியலுக்கோ
அது ப்ரொடியூஸ் பண்ற செகண்டரி மெட்டபிளைட் அந்த ஆர்கானிசத்துக்கு எதுக்கு தேவைப்படுது? we don't know. அதாவது இல்ல, அதுக்கு தேவை இல்லை ஆக்சுவலி. அண்ட் பிளே நோன் ரோல் இன் நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். யாரு? பிரைமரி மெட்டபிளைட்டுக்கு வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் அந்த பிளான்ட்டுக்கோ அந்த ஃபங்கைக்கோ அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கோ பிரைமரி மெட்டபிளைட் என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். அதே போல என்ன பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ், போட்டோசிந்தசிஸ் ஹெல்ப் பண்ணுதா, ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு நமக்கு தெரியும். And we do not at the moment இப்போதைக்கு understand the role or function of all secondary metabolites in the host organism. இது வரைக்கும் பிரைமரி மெட்டபிளைட்ஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியற மாதிரி செகண்டரி மெட்டபிளைட்டுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கானிசத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியல. இது வரைக்கும் தெரியல. எல்லா செகண்டரி மெட்டபிளைட்ஸ்க்கும் தெரியல. சில செகண்டரி மெட்டபிளைட்க்கு தெரியுது. பட் ரப்பர் ட்ரீல ரப்பர் செக்ரீட் ஆகுது. ரப்பர்னால அந்த ரப்பர் மரத்துக்கு என்ன பயன்? எதுவுமே கிடையாது. நம்ம அதை ஓட்ட போட்டு பொத்து அதை எடுத்துக்கிறோம். நம்ம அதை எடுத்தாலும் அந்த மரம் சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை மரத்துக்கு. ரப்பரை நம்ம எடுத்துக்கிறோம். ரப்பர்னால அந்த மரத்துக்கு என்ன யூஸ்? நத்திங், நத்திங். அததான் நம்ம செகண்டரி மெட்டபிளைட் அப்படின்னு சொல்றோம். However, many of them are useful to human welfare. நமக்கு அந்த பிளான்ட்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இல்லாட்டி கூட, அதுல அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு தெரியாட்டி கூட அந்த ப்ராடக்ட் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரப்பர், ட்ரக்ஸ், மருந்துகள், ட்ரக்ஸ், ஸ்பைசஸ், இந்த கார பொருட்கள், காரத்துக்காக பயன்படுத்துறோம்ல, சென்ட், வாசனை திரவியங்கள், பிக்மெண்ட்ஸ், கலர்ஸ், இதெல்லாம். Some secondary metabolites have ecological importance also. நமக்கு சுற்றுப்புறத்துல வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை எல்லாம் கொண்டு இந்த மாசுபாடு அடையுது இல்லையா, பொல்யூஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண சில செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த லேட்டர் சாப்டர்ஸ் அண்ட் லேட்டர் இயர்ஸ் நீங்க இந்த செகண்டரி மெட்டபாலைட் பத்தி அதிகமா படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இது போதுங்கிறாங்க. இதுல இருந்து நீட் கொஸ்டின் வருது. டேபிள் 9.3ல இருந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஆல்கலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? மார்பின், கோடின். நீட் கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள், நோட் பண்ணிக்கோங்க. டெர்பினாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? மோனோடெர்பின்ஸ், டைடெர்பின்ஸ். டெர்பினாய்ட்ஸ் டெர்பின்ஸ் முடியறதுனால கண்டுபிடிச்சிருவீங்க. எசென்ஷியல் ஆயிலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? லெமன் கிராஸ் ஆயில். டாக்ஸின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்ரின், ரிசின். ரெசின் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ரிசின் வேற, ரெசின் வேற. ரிசின் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸின்ஸ் விஷத்தன்மை வாய்ந்தது. லெக்டின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? கான்கோவேலின், சாரி கான்கானவேலின் ஏ. லெக்டின்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ட்ரக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வின்பிளாஸ்டின், குர்குமின். குர்குமின்ல அந்த இதுல இருக்கிறது மஞ்சள், அதுல இருக்கிறது. பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ்க்கு எக்ஸாம்பிள் ரப்பர், கம்ஸ், செல்லுலோஸ், இதெல்லாம். So these are the things we have to study. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை எழுதி ஒரு செவத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீட்டுக்கு, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் படிக்கலாம் நாளைக்கு காலையில. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கு ரிவைஸ் பண்ணிடணும். நீங்க ரிவைஸ் பண்றது மட்டும் இல்லாம அதுக்குரிய கொஸ்டின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிடுங்க. சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? கேக்குது, சொல்லுங்க. என்ன சார்? சொல்லுங்கப்பா. சார் இந்த சாப்டர்ல இல்ல சார், செல் ஈக்குவலன்ட் செல் டிவிஷன்ல டவுட் சார். சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்கல்ல சார், G1 S G2 Mல வந்து 2C 4C 4C 2C ன்ட்டு DNA கண்டென்ட். ஒரே நிமிஷம்ப்பா, எழுதிக்கலாம். சார். G1 S G2 M இல்ல வந்து DNA கண்டென்ட் 4C ஆ மாறும். 4C M ஓட முடிவுல 2C ஆ மாறிடும். சரிப்பா, இப்ப என்ன டவுட் இதுல? மியோசிஸ் 1 ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2 ஆஃப் ப்ரோஃபேஸ் 2ல வந்து 2C ஆவே இருக்குமா சார்? இந்த இடத்துல இது மைட்டாசிஸ் நம்ம சொல்லியிருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்க. இப்ப மியோசிஸ், இது மைட்டாசிஸ். ஓகே, இப்ப மியோசிஸ்க்கு வரும். G1 were no doubt, S phase no doubt, G2 no doubt. ஓகே, இது மியோசிஸ்ல ஒன் டைம் தான் நடக்கும். ஏன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மியோசிஸ்ல எத்தனை தடவை நடக்கும்னு சொன்னா ஒரே தான் நடக்கும். ஈவன் தோ 2 செல் டிவிஷன் மியோசிஸ் 1 மியோசிஸ் 2 இருந்தா கூட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒன்லி ஒன்ஸ் தான் நடக்கும்னு அவன் தெளிவா சொல்லிட்டான். ஆமாவா இல்லையா? அப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ங்கிறது எங்க ஒரு தடவை உங்களுக்கு 4C ஆயிடுச்சு, 4C தான் இருக்க போகுது. இப்போ இது
மியாசிஸ் 1 குள்ள போகும். அப்புறம் இன்டர்கைனசிஸ் வரும். இன்டர்கைனசிஸ் வந்து நோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், சும்மா ஷார்ட் பீரியட். அப்புறம் மியாசிஸ் 2 குள்ள போகும். மியாசிஸ் 1லயே 2C மாறிட்டு திருப்பியும் இங்க 1C மாறுதுன்னு சொல்றாங்க. 1C சார். 1C ஏன் 1C மாறுது சொல்றாங்கன்னா இது கேமிட்ஸ். ஓகே சார். நாட் அ பாடி செல். பட் இங்க வருது பாடி செல். புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? கேமிட்ஸ் ஆர் கோயிங் டு ஃபியூஸ். ஆமா சார். இங்க ஒரு 23 குரோமோசோம் நமக்கு இருக்குன்னா பேரண்ட் மதர் கிட்ட 23 குரோமோசோம் இருக்கும்போது ரெண்டும் ஜாயிண்ட் ஆக போகுது அந்த மாதிரி. பட் இது நமக்கு என்சிஆர்டில கொடுக்கல. இந்த 2Cங்கிற அந்த கன்ஃபியூஷன், இந்த 2C 1Cங்கிறது மியாசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கல. பட் மத்த மாடியூல்ஸ்ல கொடுத்துருக்காங்க, சில மாடியூல்ல கொடுத்துருக்காங்க. அதர் தென் என்சிஆர்டி எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிருப்பாங்க இல்லையா, என்சிஆர்டி போர்ஷன் இல்லாம எக்ஸ்ட்ராவும் கவர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாடியூல்ல நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். பட் என்சிஆர்டில இல்லாததுனால நான் 100% அஷ்யூர்டா உங்களுக்கு சொல்லலாம், இது நெசசரி, திஸ் இஸ் நாட் நெசசரி. மியாசிஸ்ல உங்களுக்கு அவன் ரொம்ப கம்மியான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு கம்மி பாயிண்ட்ஸ் தான். ஓல்டு என்சிஆர்டியா இருந்தாலும் சரி, நியூ என்சிஆர்டியா இருந்தாலும் சரி, மியாசிஸ்ல அவன் என்ன கொடுத்துருக்கான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம 100%. ஏன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர்ல இருந்து மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்படி இருக்கையில நமக்கு வந்து 12 to 16 மார்க் இருக்கிறதுனால நீங்க கன்ஃபியூசிங் திங்ஸ்க்கு போகாம இருக்கிற என்சிஆர்டி இது சொன்னது ஓகே, பட் திங்ஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ் தெளிவா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த 16 மார்க்கை தட்டி தூக்கிடலாம். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் செல் சைக்கிள் செல் டிவிஷன். இன் தட் சாப்டர் நமக்கு கன்ஃபியூஷன் வரவே கூடாது. இப்போ மைட்டாசிஸ்ல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்ல. மியாசிஸ்லயும் உங்க டவுட் ஓரளவு கிளாரிஃபை ஆகி இருக்கும். பட் ஸ்டில் வி டோன்ட் ஹேவ் த பாயிண்ட்ஸ் இந்த என்சிஆர்டிங்கிறதுனால ஓகே புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணும். பட் ஐ எம் டெல்லிங் தட் திஸ் இஸ் அன்னெசசரி நமக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் திஸ் இஸ் நெசசரி. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நெசசரி. அண்ட் இதுல மியாசிஸ்ல கூட சிங்கிள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தான். இன்டர்கைனசிஸ்ல நோ. இது இன்டர்பேஸ், இது இன்டர்கைனசிஸ். நேம் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். மியாசிஸ் 1க்கு முன்னாடி வந்தது இன்டர்பேஸ். மியாசிஸ் 1 மியாசிஸ் 2க்கு இடையில இருக்கிறது இன்டர்கைனசிஸ். கைனசிஸ்னா செல் டிவிஷன். சோ அந்த இன்டர்கைனசிஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. செல் டிவிஷன் இல்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. இன்டர்கைனசிஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. சிங்கிள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தான். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. Thank you. ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேற யாருக்கா டவுட் இருக்காப்பா? வேற சாப்டர்ல டவுட் இருந்தா கூட நீங்க கேட்கலாம் அவங்க கேட்ட மாதிரி. சரிப்பா, நாளைக்கு காலையில நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை. See you all. Thank you.